அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, மிளகு சீரகத்தூள் அரைக்க போகிறேன். நான் எப்போதுமே கறி எல்லாத்துக்குமே, கோழி, அப்புறம் காய்கறி, வேறு எதுக்கு ரசம் எல்லாத்துக்குமே இந்த மிளகு சீரகத்தூள் தான் போடுவேன். அது எப்படி நான் அரைக்க போகிறேன்ட்டு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ எப்படின்னா, மிளகு கம்மியாகவும் சீரகம் ஜாஸ்தியாகவும் தான் நான் எப்போதுமே போடுவேன். அது எவ்வளோ அளவு போடுறேன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 0ல் இருக்கா? எனக்கு மிளகு சீரகத்தூள் தான் கொஞ்சம் எனக்கு எப்போதுமே ஜாஸ்தி செலவாகும். ஏன்னா முட்டைக்கு அடிக்கடி முட்டைகளுக்கும் முட்டை பிள்ளைகளுக்கு பொரிப்பேன். முட்டை தோசை டெய்லி சுடுறதுனால அதுக்கும் தேவைப்படும். இப்போ வந்து கரெக்டாக 280 இருக்குது. அப்போது நான் இவ்வளோ எடுக்கணும்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சீரகம் போடுவேன். இதை இதில் போட்டுருவோம். வறுக்கிற சீரகம் எடுக்கலாம். அந்த கிணத்துல எடுத்தேன், அது கொஞ்சம் பத்தலை, அதனால் அதை போட்டுட்டு மேற்கொண்டு எடுத்தேன். இப்போ சீரகம் அதோட எக்ஸ்ட்ரா 100 கிராம் மட்டும் சீரகம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தெரியுதா? சரி, இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அது எப்படி வறுக்கணும்னு நான் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம மிளகை ஃபஸ்ட்டு வறுப்போம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் சீரகத்தை வறுக்கலாம். எப்படி வறுக்கணும் அப்படின்னா ரொம்ப போட்டு ஹெவியாக வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு புகை வர அளவுக்குலாம் வறுத்துடக்கூடாது. நல்ல சூடு வரணும். இப்படி மிளகை நம்ம இப்படி தொடையில் இப்படி தொட முடியாது. இப்படி தொட்டால் அப்படி கொதிக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்காக போட்டு ரொம்பவும் கருக வறுக்கலாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்படி தொடக்கூடாது, தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கு அடுத்து சீரகத்தை வறுப்போம். சீரகத்தை இந்த பாருங்கள், கையால் தொட முடியல, நல்லா சூடாயிடுச்சு. அதான் எனக்கு கொதிக்குது, ஆனால் நான் உங்களுக்காக பிடிச்சி காட்டுறேன். சுத்தமாக எடுக்க முடியல, சுடுது. அதான் ஓரளவுக்கு மீடியம் இல்லை சிம்மில் வச்சுக்கிட்டே தான் வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். எடுத்துடலாம். இப்போது சீரகத்தை போட்டு வறுத்துட்ருக்கோம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு இப்படி தொட்டால் சுடணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி தான் இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது வறுத்து முடியவும் என்ன பண்ணலாம், இப்போ மிளகு ஆற வச்சுட்டேன். இதையும் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும், கெட்டும் போகாது. எப்படி சொல்கிறது, அந்த பூசணம் முத்தெல்லாம் போகாது. பொதுவாக நீங்கள் வெறும் மிளகு சீரகத்தை அரைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூசணம் முத்த மாதிரி போயிடும். ஆனால் இது அந்த மாதிரி ஆகாது. நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆகாது. பாருங்க, நான் வறுத்து பொடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். மிளகு சீரகம் அதை மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. ரொம்ப போட்டு எப்படி சொல்கிறது, ஓவராக நெய்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த நெருன்னு இருந்தாலே போதும். நெருன்னு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி. அதான் அந்த லேசாக அந்த ரொம்ப நெய்ஸ் மணலை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஓவராலாக நெய்ஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. மிளகும் அதே மாதிரி தான், ரொம்பவும் நெய்ஸாகவும் பொடி மாதிரி அரைக்கக்கூடாது. இதுவும் ஓரளவுக்கு. ஆனால் தனித்தனியாக தான் அரைக்கணும், ஒன்றா அரைக்காதீங்க. என்ன பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போதுமே வச்சுக்குவேன். ஏன்னா இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். இதை நான் மிஷின்லலாம் கொடுக்க மாட்டேன். எவ்வளோவா இருந்தாலும் நான் இதை மிக்சியில் தான் அரைப்பேன். ஏன்னா மிக்சியில் அதான் தனித்தனியாக பொடி பண்ணி வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிடுவோமா. இப்போ அவ்வளோதான். இதை அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் அள்ளி வச்சுக்க வேண்டியதுதான்.
இப்போ மிளகுதையும் சீரகத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆறவும் செஞ்சிருச்சு. இப்போ நம்ம அள்ளி பாட்டிலில் வச்சிடலாம். மிளகு சீரகத்தூள் ரெடி ஆயிடுச்சு. பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். மிச்சம் உள்ளதெல்லாம் பாக்ஸில் டப்பாவில் எதுலையாவது போட்டு வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய யூஸுக்கு இது தேவைப்படும். நான் சமைக்கிற எல்லா பொருள்களுக்கும் இந்த மிளகு சீரகத்தூள் நான் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.